guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் Acnescars. Acnescars னா एक्चुअली என்ன, எப்படி ஃபார்ம் ஆகுது, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் அவேலபிளா இருக்கு, என்ன மாதிரி இன்கிரிடியன்ட்ஸ் சூஸ் பண்ணா Acnescars எல்லாம் நம்ம போக வைக்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கொடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க மேலும் தொடர்ந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும். அண்ட் என்னோட சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். Acnescars ஃபர்ஸ்ட் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக்னே வந்துட்டு விட்டுட்டு போன தடம் தான் ஸ்கார்ஸ். இப்போது நம்ம ஸ்கின்ல வந்து உங்களுக்கே தெரியும் எபிடர்மிஸ், டெர்மிஸ் அந்த மாதிரி லேயர்ஸ் இருக்குன்னு. டாப் லேயர் ஆஃப் ஸ்கின் தான் வந்து எபிடர்மிஸ், பாட்டம் லேயர் கீழே இருக்கிற திக் ஸ்கின் தான் வந்து டெர்மிஸ். ஓகே, அதுலேயே வந்து ஹேர் ஃபாலிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் ஆயில் கிளான்ஸும் இருக்கும். இந்த ஆக்னேயை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஃபுல்லாக ஒழிச்சு கட்டினா தான் அடுத்தது ஸ்கார். ஏன்னா நம்ம இப்போ ஸ்கார் ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு வைங்க, திருப்பி ஆக்னே வந்துருச்சுன்னா அந்த பர்பஸை டிஃபீட் பண்ண ஓகேவா நீங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த ஆக்னே போனதுக்கப்புறம் தான் ஸ்காருக்குன்னு ஒரு வேலையை ஆரம்பிக்க முடியும். திருப்பி அந்த ஆக்னே வந்துருச்சுன்னா திருப்பி ஸ்கார் ஆகும். ஸ்கார் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்கின் ஆக்னே ஃப்ரீயாக இருக்கா, ஆக்னே ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ஆக்னேக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை போக வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு அப்புறமா ஸ்கார் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க. எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ணுன்றது அவசியம் இல்லை. இந்த ஸ்கின் லேயர் சொன்னல டெர்மிஸில் தான் வந்து இந்த கொலாஜன், எலாஸ்டின் அதெல்லாம் இருக்கும். இப்போது நமக்கு ஆக்னே வந்து ஸ்கார் ஆக ஆக என்ன பண்ணணும்னா, அப்படியாவது அதை சரி கட்டணும், அந்த ஸ்கார் வந்த இடத்த வந்து சரி பண்ணணும்னு ட்ரை பண்ணணும். நம்ம ஸ்கின்னே வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ட்ரை பண்ணும், ஆனால் ஒரு அளவுக்கு மேலே செய்ய முடியாது. ஸ்கின்னால் தானாக கொலாஜன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம எக்ஸ்டர்னல் ஒரு ஸ்கின் கேர் அப்படின்றதுல ஒரு டிபெண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த கொலாஜன் இன்க்ரீஸ் பண்ண ஸ்கின் வந்து கொஞ்சம் ஸ்மூத் பண்ண ட்ரை பண்ண வைக்கிறோம். இந்த ஸ்கார்ஸ்லாம் டிமினிஷ் பண்ண ட்ரை பண்ண வைக்கிறோம். ஹீட் பாயில்ஸ் எல்லாம் வருது இல்லையா, 1 week to 2 weeksல சரியாயிடும். அது உங்களுக்கு ரொம்ப ஸ்கார் எல்லாம் விடாது. அப்படியே விட்டாலும் அதுவாகவே மறைஞ்சு போயிடும். அதுக்கு நீங்கள் வந்து மெனக்கடணுன்ற அவசியம் கிடையாது. சிஸ்டிக் ஆக்னே, அதாவது சிஸ்டிக் ஆக்னேனா ஆக்னேல பஸ் ஃபார்ம் ஆகிருக்கும்ல, அது வந்து டீப் ஸ்கார்ஸ் ஆக்சுவலி க்ரியேட் பண்ணும். நாடியூல் ஆக்னே வந்து ஸ்கின் லேயர்லேருந்து வர ஆக்னே, அது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் நிறைய பெயின்ஃபுல்லாக இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் அது வந்து சிவியாரிட்டி, உங்கள் ஆக்னே சிவியாரிட்டி பொறுத்து. ஆனால் ஆக்னே கொஞ்சமாக இருக்கும் போதே ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறது பெட்டர். அதை வளர விட்டு ரொம்ப அப்புறமா வந்து இது எப்படிடா சரி பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். அது ஸ்கார்ஸாக மாறத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆக்னே வந்து நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணாலோ இல்லை பிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ண தெரியாமல் பண்ணால் அது ஆக்னே ஸ்கார்ஸாக கண்டிப்பாக மாறிடும். அப்புறம் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆல்சோ பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். உங்களுக்கு ஹெரிடிட்ரியாகவே உங்கள் ஃபேமிலியில் ஆக்னே ஸ்கின் இருந்துகிட்டே வருதுன்னா யூ ஆல்சோ ஹேவ் ஹை சான்சஸ் ஆஃப் டெவலப்பிங் ஆக்னே அண்ட் ஆக்னே ஸ்கார்ஸ். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஆக்னே ஸ்கார்ஸ். இப்போ நம்ம பார்த்ததுல ஏன் ஆக்னே வருது அண்ட் ஆல்சோ வந்து யாருக்கெல்லாம் அதிக வர வாய்ப்பு இருக்குது, எப்படி வர வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். பட் இதுலேயே டைப்ஸ் இருக்குது தெரியுமா, எவ்வளோ டைப்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். எதெல்லாம் க்யூர் பண்ணலாம், எதெல்லாம் கொஞ்சம் க்யூர் பண்ணுறது கஷ்டம், பட் பண்ண முடியாதுன்றது கிடையாது, பண்ணலாம். பட் என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஆக்னே ஸ்கார் வந்து பிக்மெண்ட் ஸ்காரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து PIHன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர்பிக்மெண்டேஷன். இது வந்து டிபெண்ட் சிவியாரிட்டி பொறுத்து தான் நம்ம வந்து இது மாதக்கணக்கில் போக வைக்க முடியுமா இல்லை வருஷக்கணக்கு ஆகுமா அப்படின்றது தெரிய வரும். பட் இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம போக வைக்க முடியும் கண்டிப்பாக. பட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். எந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு செட் ஆனாலும் அதை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். சோம்பேறித்தனை விட்டுட்டு ஒரு நாள் நான் பண்ணுறேன், நான் இன்னொரு நாள் மறந்துட்டேன், இல்லை ஒரு மாதம் பண்ணிட்டேன் எனக்கு சேஞ்ச் வரல அப்படின்னா வந்து ஸ்கார்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா உங்களுக்கே தெரியாது கைஸ், நம்ம கண் வழியாக வந்து டெய்லி அப்ளை பண்ணும்போது இன்னும் நமக்கு அதே மாதிரியே தான் இருக்குன்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கே தெரியாது. அதை விட்டு அப்புறம் வேறு ஏதாவது புது ஆக்னே வந்து ஸ்கார் ஆகும்போது தான் நமக்கு தெரிய வரும், ஓ அப்போது நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததில்ல, இப்போ தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற உள்ள நமக்கே ஒரு ஃபீலிங் வரும். ஸோ எதுவாக இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ஆக்னே மாதிரியான விஷயத்தெலாம் டீல் பண்ணும்போது, அது எஸ்பெஷலி ஸ்கார்ஸ் விஷயத்தை டீல் பண்ணும்போது பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான். போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து நம்ம போக வைக்கிறதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு லாஜிக் யோசிக்கணும். ஸோ பிக்மெண்டேஷன்னா என்ன, கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ டார்க்கு ஆப்போசிட் பிரைட். ஸோ நீங்கள் பிரைட்டனிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணணும் இன் ஆர்டர் டு கெட் ரிட் ஆஃப் தோஸ் ஹைப்பர்பிக்மெண்டேஷன். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறது வந்து நயசினமைட். ஸோ அது ஒரு ஃபார்ம் ஆஃப் விட்டமின் B3 அப்படிங்கிறதுனால வந்து பிளேஸ் எ வெரி வைட்டல் ரோல். ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ணும். ஸோ ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ஸ்கார் வந்த இடம் மட்டும் நமக்கு வந்து சொரன்னு இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த இடத்த ஸ்கின்னை ஃபஸ்ட்டு ஸ்மூத் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு ஆக்னே இருந்த போது நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து நயசினமைடு தான்.
ஆக்சுவலாக எனக்கு ஆயில் ப்ரொடெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்போது எனக்கு ஸ்கின் கேரோட கூட தெரியாது. அந்த மாதிரி டைமில் ரிசர்ச் ஓரளவுக்கு பண்ண ஆரம்பித்த புதுசில் நான் நம்பி வாங்கினது வந்து ஆர்டினரியோட ஸ்கின் கேர், ஆர்டினரியோட நயசினமைடு தான். அப்போது 2017 எனக்கு ஆக்சுவலாக என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட சீபம் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சது. எஸ், ஆயில் நல்லாவே கண்ட்ரோல் ஆச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்கின் வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே சொரன்னு இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்க ஆரம்பிச்சு. அப்படியே நம்ம கிளாஸ் ஸ்கின் மாதிரி எதிர்பார்க்க முடியாது. பட் யூ வில் டெஃபினெட்லி ஃபீல், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் மாதத்துக்கு யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஸ்கின் இரிட்டேட்டடாக இருக்குது, சென்சிட்டிவிட்டியாக இருக்குன்னா அதையும் குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ இட்ஸ் அ குட் பிரைட்னிங் ஏஜென்ட். நான் சொன்னேன்ல, இந்த PIH போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர்பிக்மெண்டேஷனை போக வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, நயசினமைட் நான் இது வரைக்கும் போட்டதே கிடையாது அப்படின்னா ஸ்டார்ட் வித் தி லோவஸ்ட் கான்சன்ட்ரேஷன். எடுத்த உடனே வந்து ரொம்ப ஹை கான்சன்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஐ திங்க் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ 5% கிடைக்குது. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். செட் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கான்சன்ட்ரேஷனை ஏற்றிக்கலாம். 10% இப்போ கிடைக்குது. நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஆர்டினரி நயசினமைட் வித் ஜிங்க். அதோட குட் ஆல்டர்னேட்டிவ் வந்து இப்போது நம்ம ஊரில் கிடைக்கிறது வந்து ஈஸியாக மினிமலிஸ்டோடது நயசினமைட் 5% இருக்குது, 10% வித் ஜிங்க்கும் இருக்குது. அது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஐ திங்க் மினிமலிஸ்ட்டில் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை. ஸோ சுகந்தாவோடது வந்து நயசினமைட் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணலாம். சுகந்தா பிராண்டோட நயசினமைட். நெக்ஸ்ட் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து இது எல்லாருக்குமே தெரியும், ரெட்டினால். ரெட்டினால் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் அது. ஏன்னா அது வந்து மெயினாக டீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ரெட்டினால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் லைன்ஸ் ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட் அது. ஆல்சோ ஆக்னேஸ்கார்க்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் செல் டர்ன் ஓவரை அது இன்க்ரீஸ் பண்ணும். உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுற ரெட்டினால் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கவலை இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ பிகினராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் வித் நயசினமைட். உடனே ரெட்டினால் ஜம்ப் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரெட்டினால்லே பார்த்தீங்கன்னா க்ரீம் ஃபார்மில் வரும், சீரம், டோனர், அதுக்கப்புறம் வந்து ரெட்டினால்லே வந்து ரெட்டினாயின் கொஞ்சம் ஹையர் கான்சன்ட்ரேஷன், பீலிங் அதெல்லாம் இருக்கும். ஏன்னா சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரெட்டினாலில். நீங்கள் நைட் டைம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கின் ஆக்சுவலி வந்து நல்லாவே இன்னும் பிரேக் அவுட்ஸ் கொடுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது. ஏன்னா அது உங்கள் ஸ்கின் செல் டர்ன் ஓவரை ஜாஸ்தி பண்ணது இல்லையா. ஸோ கண்டிப்பாக பிரேக் அவுட்ஸ் கொடுக்கும். அதை பார்த்துட்டு பயந்துட்டு போய் நம்ம ஸ்டாப் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ரெட்டினால் ஒரு விஷயம் வரும்போது எஸ்பெஷலி பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா டோனர் வழியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அதுதான் கொஞ்சம் மைல்டஸ்ட்டாக இருக்கும். ரெட்டினால் டோனர்லேருந்து பிக்ஸி அப்படின்ற பிராண்ட்லேருந்து டோனர் கிடைக்குது. இப்போ இங்கே இருக்கா அவைலபிளான்னு எனக்கு தெரியல, இருந்தால் நான் உங்களுக்கு லிங்க் தரேன் கீழே. பட் நான் ரெட்டினால் பற்றி தனியாகவே வேணாலும் வீடியோ போடுறேன். எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஃபார்மில் யூஸ் பண்ணால் ஜாஸ்தி கம்மி போட்டன்ட் அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். ரெட்டினால் பற்றி நான் ஐடியா இருக்குது ஒரு வீடியோ போடுறதுக்கு. பட் ஆஸ் அ பிகினர் ஸ்டார்ட் வித் நயசினமைட் அப்படின்னு சொல்வேன். அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா tranexamic acid. நான் ப்ரொனவுன்சேஷன் தப்பாக பண்ணால் சாரி. இது நல்ல ஒரு பிரைட்னிங் ஏஜென்ட். ஸோ உங்கள் டிஸ்கலரேஷன், அந்த PIHல இருக்கிற டிஸ்கலரேஷன்லாம் கம்மி பண்ணுறோட வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அண்ட் ஆல்சோ இது மற்ற இன்க்ரீடியன்ட் மாதிரி லைக் ரெட்டினால் மாதிரிலாம் இல்லாமல் இது நல்ல வெல் டாலரேட்டட் ஆன ஒரு இன்க்ரீடியன்ட். tranexamic acid வந்து நயசினமைடோட வேலை செய்யும் போது இன்னும் நல்லாவே எஃபெக்ட் தரும். நீங்கள் நயசினமைடு மட்டும் போடாமல் இதையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தரும் ஸ்கின் ஆக்னேஸ்கார்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டு நோ. அண்ட் நான் இதில் உங்களுக்கு 2 ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், உங்களுக்காக சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது இந்த பர்டிகுலர் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறது வந்து eclat அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஃபேட் அவுட் சீரம். ஒரு வெரி பிரைட்னிங் ஏஜென்ட். இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ஃபேட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த இன்க்ரீடியன்ட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட்லேருந்து 3% tranexamic acid ஃபேஸ் சீரம் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் மினிமலிஸ்ட் பிராண்ட்லேருந்தே இருக்குது. ஸோ இதில் 3% யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிற ட்ரீட்மெண்ட்லாம் நாட் ஃபார் below 18 years. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இப்போ சொன்னது வந்து இந்த PIH or PIE அந்த மாதிரி ஆக்னேஸ்கார்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் ஷோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலைன்னா எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இங்கே போராடிட்டு வந்து இந்த டீபிக்மெண்டேஷன் பண்ணுறதுக்கு தான், ஓகேவா? உங்களோட அந்த பிக்மெண்டேஷன்லாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஆசிட்ஸு அது இதெல்லாம் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அடுத்த நாள் வந்து நம்மளே இருந்தாலும் சரி, லைட்டை ஃபேஸ் பண்ணாலும் சரி, இல்லை வெளியே போய் நின்றாலும் சரி, சன் நம்ம ஸ்கின்னில் படும்போது என்ன ஆகும், ஸ்கின் சென்சிட்டைஸ் ஆக ஆரம்பிச்சு அந்த பிக்மெண்ட்டை இன்னும் டார்க் பண்ணுமே தவிர இட்ஸ் நாட் கோன் டு ஹெல்ப் யூ டு லைட்டன் எனி ஃபர்தர். ஸோ அந்த ஸ்கார்ஸை நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செய்கிறதெல்லாம் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அது யூ ஹேவ் டு அவாய்ட் இட். அதுக்கு நீங்கள் SPF 50 கண்டிப்பாக 50 யூஸ் பண்ணணும். 30-25 பத்தாது. எனக்கு தெரியும் சன்ஸ்க்ரீன் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு என்னை எல்லோரும் கேட்குறீங்க. ட்ரஸ்ட் மீ கைஸ், ஐ ஆம் வெரி சென்சிட்டிவ் ஸ்கின். எனக்கு சன்ஸ்க்ரீன் வரும்போது மோஸ்ட் சன்ஸ்க்ரீன் வில் பிரேக் மீ அவுட். ஸோ
ஐ எம் ஸ்டில் இன் ஹண்ட். நான் ஒன்று வச்சுருக்கேன், இப்போ போட்டிருக்கேன். பட் இதை பற்றி நான் இன்னும் பேசணுன்னா இன்னும் நான் கூட ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் டெஃபினெட்லி சன்ஸ்க்ரீன் ரெக்கமெண்டேஷன் என்கிட்டேருந்து உங்களுக்கு வரும். இது இன்னொரு டைப் ஆஃப் ஸ்கார்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஸ்கார்ஸ், அதாவது ஃபிசிக்கல் ஸ்காரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதில் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்னால் ஐஸ் பிரிக் ஸ்கார்ஸ், ரோலிங் ஸ்கார்ஸ், பாக்ஸ் ஸ்கார்ஸ், ஹைப்பர்ட்ரோஃபிக் ஸ்கார்ஸ். ஐஸ் பிரிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். நான் இமேஜ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இங்கே ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யூஸ்வலி பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஸ்கார்ஸ்லாம் வந்து வீட்டிலேயே ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எஸ்பெஷலி ஹோம் ரெமெடிஸாக இருக்கட்டும், இல்லை நான் இப்போ சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாமும் வச்சு ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்த ஸ்கார் பார்த்தீங்கன்னா ரோலிங் ஸ்கார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வேவி டெக்ஸ்சரில் இருக்கும். பாக்ஸ் ஸ்கார் வந்து கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸில் இருக்கும். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வெரி இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு இந்த ரோலிங் ஸ்கார்ஸ் வந்து லைட்டாக டெவலப் ஆன ஸ்டேஜ் இருந்தது. அதாவது இந்த எஸ்பெஷலி இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா, இந்த இடம் மட்டும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே இந்த வேவி டெக்ஸ்சர் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரொஃபஷனல் ஹெல்ப்ஸ் தேவைப்படும். இதுக்கு தான் வந்து இந்த லேசர் ரீசர்ஃபேசிங், ஸ்கின் ரீசர்ஃபேசிங் அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். லேசர் ரீசர்ஃபேசிங்கில் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியான இருக்கிற லேசர் லைட்ஸ் யூஸ் பண்ணி ஃபைன் லைன் ரிங்கிள்ஸோட சேர்த்துங்க ஆக்னேஸ்கார்ஸையும் வந்து அவங்க சரி பண்ண வைப்பாங்க. அது எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்லேயுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. இதில் ரெட்னஸ் ஃபார்ம் ஆகலாம், சென்சிட்டிவிட்டி ஃபார்ம் ஆகலாம் ஸ்கின்ல. நான் உங்களுக்கு ஓவரால் ஆப்ஷன்ஸ் தரேன். இன்னும் வந்து மைக்ரோ டெர்மாப்ரேஷன் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் இருக்குது. இந்த மைக்ரோ நீட்லிங், அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் பீல்ஸ். மெயினாக எனக்கு தெரிஞ்ச பாப்புலர் பீல் வந்து TCA கிராஸ், ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட்னு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வுடன் லைக் இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட் டூத் பிக் மாதிரி வச்சு அவங்களோட ப்ரொசீஜரில் சொல்கிறேன் நான். அதில் வச்சு அப்ளை பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகும், கொலாஜன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ட்ரிகர் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்ட் பண்ணலாம் அந்த பீல் வச்சு. பீலில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னால் வந்து ஸ்கின் சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். வந்து டாக்டர் ப்ரொசீஜர்ஸ் இதை வந்து வேரி ஆகும். ஒரு சிட்டிங்க்கு என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர், எவ்வளோ சிட்டிங் எடுக்கிறீங்கன்றது வேரி ஆகும். இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராசஸ் ஆல்சோ. இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன், கிளைகாலிக் டோனர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பிகாஸ் அது AHA, அதுவும் வந்து டெட் ஸ்கின் செல்ஸ், டாப் லேயர் ஸ்கின் செல்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஓவர் டைமில் இது வந்து நான் சொல்கிற ஆப்ஷன்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நாள் போட்டு ஒரு மாதத்துல ரிசல்ட்லாம் கிடைக்காது. இட்ஸ் அ ப்ராசஸ். எல்லா ஆக்னே ஸ்கார்ஸ் ரிமூவ் பண்ணுறதும் ஒரு பெரிய ப்ராசஸ் தான். அதுலேயும் இந்த மாதிரி ஐஸ் பிரிக் ஸ்கார்ஸ் அதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்மூதன் பண்ணுறதுனா ரொம்ப டைம் எடுக்கும். நான் அதை ஓப்பனாகவே சொல்லிடுறேன். Also welcome to the part 2 of my Acnescar journey video. என்னோட ப்ராடக்ட் ஷேர் பண்ணதுக்கு முன்னாடி என்னோட சில எக்ஸ்பீரியன்ஸையும் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்குறேன். பாய்.